வணக்கம் நண்பர்களே. பாரம்பரியமான தேங்காய் இனிப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல மீடியம் சைஸில் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டு அதை நல்லா தூளாக துருவிக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி அதிலிருந்து பாலை பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அதே போல் இன்னொரு தடவையும் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சி அதுலேயும் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி மாவு அல்லது பச்சரிசி மாவு எடுத்து நல்லா சலிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் 1/4 கிலோ அல்லது சர்க்கரை 1/4 கிலோ, ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். வெல்லமாக இருந்தால் நல்லா தூளாக கொட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை ஊற்றி அது கூட நுணுக்கி வச்சுருக்கிற வெல்லம் அல்லது சர்க்கரையை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு தூளுப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். அதிலிருந்து பாகு பதம் வரணும். அந்த பாகு ஒரு கம்பி பதம் வந்த உடனே அதில் எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த அரிசி மாவு நல்லா வெந்து வரும். அடிக்கடி தட்டை எடுத்துகிட்டு கிளறி விடணும். அரிசி மாவு நல்லா வெந்து வாசம் வந்த பிறகு அது நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆன பிறகு அடுப்பிலேருந்து அந்த வாணலியை கீழே இறக்கிடணும். இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் அதில் அடை செய்கிற அளவுக்கு நமக்கு எவ்வளவு தேவையான அளவுக்கு உருண்டை இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் மாவை எடுத்து உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அதில் இந்த பிடிச்சு வச்சுருக்கிற மாவு உருண்டை எடுத்து அதில் வச்சு நல்லா அடையாட்டம் தட்டிக்கணும். தட்டிட்டு அந்த அடை மேலே நெய் எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உள்பக்கம் அப்படியே தேங்காய் அடையை சுற்றி வெளிப்பக்கம் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த அடையை திருப்பி போட்டு வேக வைக்கணும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த பக்கமும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு அந்த பக்கமும் நல்லா கொஞ்சம் மொறுன்னு வெந்ததுக்கப்புறம் அந்த அடையை தோசைக்கல்லிருந்து எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டுக்கணும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவு உருண்டைகளையும் எடுத்து அடையாக தட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த அடையை சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த பாரம்பரியமான முறையில் செய்கிற தேங்காய் இனிப்பு அடையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.